ஹாய். ஈரோடு டு கன்னியாகுமரி ட்ரிப் போட்டு கிளம்புனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து வள்ளியூர்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பங்கில் தான் வந்து 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். வந்துட்டோம் ஒரு 2:30 மணிக்குள்ள இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே போயிட்டு நம்ம தடுமாறுறதுக்கு இங்கேயே படுத்துக்கலாம். ரொம்ப முடியல. ஏற்கனவே 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப ஃபுல் டயர்டு. என்ன இதுன்னு இல்லை, வந்தோடனே கிட்டுன்னு படுத்துட்டோம். என் கூட வந்தவன ஒரே நிமிஷம் பாருங்கள் எப்படி படுத்துருக்கிறான்னு. பயங்கரமாக இருக்குது. ஆனால் கடலோட காற்றுக்கு அதுக்கும் பயங்கரமாக நடுங்குது எனக்கு கிட்டுன்னு. கன்னியாகுமரி போயிட்டு நம்ம கூப்பிடலாம். இப்போ விடியக்காத்தால 4 மணி. அவ்வளோதான், நான் கிளம்பலான் இருக்கேன். தேங்க்யூ. ஆறு மணிலேருந்து பார்க்குறேன், சூரியன் உதைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா 7 மணி ஆகிப்போச்சு. பீச்சில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நேராக கண்ணாடி பிரிட்ஜு தான். கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது கூட்டம் என்ன கூட்டம்னு. நான் வேறு தெரியாமல் நோவா டிக்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். அங்கே பாருங்கள், ஒன்றும் லைன் நிற்கிது, ஒன்றும் அங்கேயும் நின்றுட்டுருக்குது. ஸோ இன்னும் எனக்கு பண்டிகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஆனால் எங்கிருந்தால் கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல. இத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக தான் இடையில பிளான் பண்ணேன். இருந்தாலும் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. பார்ப்போம். 12 மணி தான் வெளியே வருவேன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. கீழே பார்க்குறக்கும் பயமாக இருந்துச்சு. தண்ணியில் உழுவுற மாதிரியே ஒரு ஃபீலையும் கொடுத்துச்சு. போலீஸ் வந்து பக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கிளாஸ் பிரிட்ஜ் மேலே யாரும் குதிக்கக்கூடாது, யாரும் உட்காரக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு மேலே போகிறவங்க வழி படியேற விட்டாங்க. கண்ணாடி பிரிட்ஜ் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
அடங்கப்பா. கூட ஒருத்தன் வந்திருந்தான். வண்டியை ஓட்ட மாட்டாத நாய், எதுக்கு தான் வந்தான்னு தெரில. கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செவந்து போய் கிடக்குது. அவன் பின்னாடி உட்காந்து வந்ததுக்கு ஒன் சைடாக தலைவலிக்குதுங்கிறான், நரம்பு இழுத்து பிடிக்குதுங்கிறான். அவனை என்ன தான் சொல்கிறேன்னே தெரில. பின்னாடி உட்காந்து நான் ஆள்கிட்ட ஃபோன் தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து இத்தனை இதுங்கிறான். சரி ரைட்டு, அவன் கலக்கிறான் விடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பிளான் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிக்கை தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ் ஸ்டாஃப் அவங்களோட பத்திரிக்கை தான். நெல்லைப்பன் சார்னு அவங்களோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வச்சுருந்த பத்திரிக்கை. அதுக்கு வந்து திருநெல்வேலி வர்றதா பிளான். அந்த பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு நேற்று நைட்டு வந்து கிளம்பி இன்றைக்கி காத்தால கன்னியாகுமரி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரியெல்லாம் சுற்றிட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருநெல்வேலியில் சாரோட இதில் இருக்கிறோம். நாளைக்கு காத்தால வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 அவங்களோட ஃபங்க்ஷனு. அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சர்ப்ரைஸானது இருக்குது. அது வந்து வேறு ஒரு பக்கம் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு ரிட்டர்ன் தான் நம்ம இதில் வீடேற மாதிரி பிளான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து கட்டாயம் தூங்கியே ஆகணும். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு திருநெல்வேலி ரோட்டில் வந்து இருக்குது. சிங்கம் மூவியில் இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 12 ஆகி போச்சு. அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி வர்றதுக்கு மணி 12. அதுவும் வந்து போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கிறான். அது அல்வா வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதனால் வந்து கடைக்கு வந்திருக்கிறோம். ஒரு சிட்டுக்கடை அல்வா இல்லை, திருநெல்வேலி நெல்லை அல்வான்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. ஃபேமஸான கடை தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போதைக்கு அதில் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு இப்போ அடுத்து போயிட்டுருக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு. திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட 86 கிலோமீட்டர் வருது. அங்கே அந்த மண்டபத்துலேருந்து 86 கிலோமீட்டர் வந்துச்சு மணப்பாடு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ? அடிய அடிய வேணாம். மணப்பாடு பீச்சுக்கு ரீச் ஆயாச்சு. மணப்பாடோட சர்ச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அப்பா சாமி, ஒரு சண்டி எனக்கு பயமாக இருக்குது. அந்த விஜய் படத்தில் விஜய் ஏதோ ஒரு மூவியில் எட்டு கிழிப்பாங்க.
போய் லிஃப்ட் கேளுங்கக்கா. 4 மணி வந்து லிஃப்ட் வைங்க. நல்ல தண்ணி கிணறு பாருங்க நடுக்கடலில். கோயிலில் மொத்தம் வாங்கினது 2 மெழுகுபத்தி. அவனுக்கு ஒன்று கொடுக்கலான்னு தான் வாங்கினேன், ஆனால் அவனுக்கு கொடுக்கல. ஏன்னா என்ன பார்த்தாலும் அவன் ஆள்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்த மட்டமாவது நான் யாரோட வரணும், உன்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு வேண்டிட்டு தான் வச்சேன். அவன்கிட்டே சொன்னேன். அவ்வளோதான், மனப்பாட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவன் எடிட் பண்ண வீடியோ ஒன்று பாருங்கள். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. நான் கருவாடு நல்லா இருக்குன்னு சொன்னான். கருவாடு வாங்குறதுக்கு கருவாடு கடையில் போய் பேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கருவாடு வாங்கியிருக்குதுங்க, 100 ரூபாய்க்கு 1/4 கிலோ. வெறும் கருவாடையே சாப்பிட்டு பார்க்க சொல்லியிருந்தாங்க. மேலே சாப்பிட்டா வேற மாதிரி. பர்ச்சேசிங் நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் நான் போனால் எல்லாம் பைபாஸ் மெயின் ரோடாக வருது. இவன்ட்ட ரூட்டை பாடுறான்னு சொல்லி கூகுள் மேப் கையில் கொடுத்து உட்கார சொன்னான். இவன் பார்த்தா இந்த மாதிரி எப்போ முட்டுச்சந்துக்குள்ளேயே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், என்னன்னே தெரில. பேசுதே பேச போல பேசுதே, இளங்காத்து வீசுதே பேச போல பேசுதே, வளையா
பாதமும் திருச்செந்தூரில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே முடிச்சுட்டு நேராக அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் பார்த்தா டக்குன்னு இங்கே வந்துட்டோம், திருச்செந்தூருக்கே வந்துட்டோம். அப்படியே ஒரு கேமராலாம் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம். வந்து இப்போ கிளம்புறது, பாய், அவ்வளோதான், ட்ரிப்பே எண்டு. நான் கிளம்புறேன். வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக திருச்செந்தூர் போகிறது பிளானே கிடையாது. அதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமிரபரணி படத்தில் வந்து இந்த செம்மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்குறது, அங்கே பக்கத்தில் தான் இருந்தது, அந்த இடத்த போய் பார்க்குறதா பிளான் வச்சுருந்தோம். ஆனால் அதை வந்து திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து அங்கே போகிற வந்த பையன் வந்து திருச்செந்தூர் பார்த்துடலாம், முருகனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி முருகனை பார்க்க போயிட்டு முருகனையும் நல்லபடியாக பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி அங்கேருந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் இருந்துச்சு, 385 கிலோமீட்டர் சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக தூத்துக்குடி வந்து சாப்பிட்டு ரிட்டன் மறுபடி வண்டி எடுத்து நேராக ஒரு மதுரைக்கு பக்கம் வந்துட்டோம். மதுரைக்கு 100 கிலோமீட்டர் கிடக்குது. இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிட்டோம், இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் கிடக்குது. மொத்தம் மதுரைக்கு மட்டும் 200 கிலோமீட்டர் இருந்தது. இன்னும் மதுரைக்கு 100 கிலோமீட்டர், இன்னும் அந்த பக்கம் ஒரு 160 கிலோமீட்டர், மொத்தம் வந்து ஒரு 250 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. அப்படியே ஓவர் லேட்டு கண்ணெல்லாம் வந்து சொருகுது தூக்கத்துக்கு. நான் 250 கிலோமீட்டர் எப்படி கிராஸ் பண்ண போகிறேன்னே தெரில. அது இல்லாமல் வேறு வண்டியில் வேறு ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சொட்டு போட ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன ஏதுன்னு ஊருக்கு வந்து தான் சர்வீஸ் விட்டு பார்க்கணும். இன்ஜின் லெவல் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படியே நீங்களே வந்து பாருங்கள், அங்கே கீழே சொட்டு போடுறது பார்த்திங்களா, அதான் இன்ஜின் ஆயில் சொட்டு போட ஆரம்பிச்சிருக்குது. பயங்கரமாக வந்து அதே எனக்கு ஒரு மைண்ட் செட்டே சரியில்லை, அந்தளவுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. சரி, ரைட்டு, பார்ப்பேங்க. அப்போ வண்டி எடுக்கிறோம், டீ கடையில் உட்காந்துருக்குறோம், கிளம்புறேன். வண்டி எடுத்துகிட்டு இடையில பார்ப்போம். பாய். குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கிளம்புனது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னா நம்ம ஊருக்கே வந்துட்டேன். சோளங்காவிலையும் நம்ம ஊருக்கே வந்தாச்சு. ஈரோடு மாவட்டமே ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறேன்னு சொல்லி கிளம்பி கன்னியாகுமரி போனது. இப்போ அங்கேருந்து ஈவினிங் கிளம்பி இங்கே வந்து நம்ம ஊரில் சன்ரைஸ் பார்க்குறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. அங்கே நைட் எடுத்த வண்டி வந்து நேரம் நம்ம ஏரியாவுக்கே வந்தாச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான், நமக்கு ஒன்றும் முடியலைங்க. நான் போய் தூங்குறேன். குட் நைட், பாய்.